குடிச்சிட்டா இனிமே குடிக்காரலாம் தெய்வமே என்ன கேட்டாலும் விட்டுருவான். நீங்களாம் தப்பா நினைக்கிறீங்க. மாமா போதேச்சா மாமா உலகம் ஒன்னும் சுத்தி வருது. உன் பொண்ணு குடிக்கிறேன் பத்தியா குடிக்கலாம் தெய்வம் மாரி என்ன கேட்டாலும் போத அதிகமாக போச்சா பாட்டு கனவுல ஆயா வரும். ஆமா ஆமா ஆயா சூப்பரா ஜெயமாலி மாரி குடிக்காரலாம் புத்தமாக்குறாங்க நிறைய பேரு. ஏன்டா குச்சி குச்சி கீவி இருக்கா கீவி சேர்த்து இல்ல கீவிட்டு குடிக்கலாம். இதெல்லாம் நான் கெனியா பேசுங்க. ஆஹா இவனுக்கு ஃபுல்லாகி போச்சு. அடுத்த வேலை மணமகளே எத்தி வச்சு பாவா 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 நம்ம கோவை சரலாம இருக்கு. நீ அறியாது போய்மா நான் சொல்லி வைக்கிறேன். படுக்க மாட்டேன் படுக்கிற வேற ஆளு புக் பண்ணுவான். என்ன மீறி யாரு வருவா சரலாதான் மூடிங்க படுவா நீ இல்லப்பா நீ தமிழ் படி படி தமிழ் ராஜே அட மூஞ்சில பீச்ச கைய வைக்க தெரியாது. நாளைக்கு எந்த யாத்திரை தெரியாது. நீ விட்டுட்டியா நீ விட்டுட்டியா நீ விட்டு ஐயோ நம்ம கோமல வெளிய வந்து வைங்கடா. ஆமா கோமல கட்டறா மாட்டிக்கான். எவடா சொல்லுவனா எவன் சொல்லுனான்னு தெரியா சச்சா படி படி டக்குன்னு படியா மாமா மாமா படிக்கிட்டு பாரு டக்குன்னு மாமா போடு மாமா தெரியல போடு மாமா ஏய் நானா அது பாக்கறாரு காவா இருக்குது பாக்கறாரு ஏய் ஐயோ போடு என்ன காது பண்ணல போடு ஐயே கால போடாத அப்ப கால போடாத ஐயோ ஐயோ கெடுத்தாளே இதை பார்த்து விட்டால் ஓட்டோட்டமாக உங்களிடம் ஓடி வந்து வருகிறேன். நான் சொல்லும் வார்த்தை என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உங்களை கேவலமா பேசுறேன். மன்னிச்சுக்க தளபதியாரே. ஒரு நாட்டு மன்னன் நீதிக்காக வாழ வேண்டிய மன்னன் நீதியை தவிர தெருவில் நாட்டியம் ஆடிக்கொண்டு நாட்டிற்காரியுடன் கட்டி கொண்டிருக்கிறார். இது நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் அவமானம் நமக்கு அவையோ ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு தக்க தீர்வு தர வேண்டும். அப்பா என்ன வேலை இது? ஒரு நாட்டு மன்னன் செய்ய வேண்டிய வேலை அது. நாட்டு மன்னன் வேலை செஞ்ச பாக்கல நாட்டு மக்கள் கேவலம் பேச மாட்டாங்க. இல்ல ஒரு மன்னனாடி என்ன தப்பு? நான் பேசுறது தப்பு நீங்க செஞ்சது ரொம்ப கரெக்டா? ஆமா எனக்கு உடல் டயர்டா இருக்கு.
நிக்கிறான் பாரு. அவன் உட்கார்ந்துக்கறான் பாவே. அவன் நிக்கிறான் பாரு. இவரு நிக்கிறான். அவன் சொன்னா என்ன சொன்னா? இத மாப்பிள வா. அட காதி குத்திட்டாம்பா குடிகார காதி இதுதான் இவன் ஐயா போடக்கூடாது. ஐது நடக்கணும். அட பாவி, எங்க அப்பா உனக்கு என்னடா துரோகம் பண்ணாரு? உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? பாவி, அநியாயமா குடி வாங்கி கூட்டி வச்சு நல்லா அவர் பேடி. பண்ணரு நான் வேலைக்காரன் வாங்கி போட வேண்டிய கடமை என்னுடைய. அதெல்லாம் என்னையா? தவறு செய்தது தம்பை தந்தையிடத்தில் பேசாமல் ஒரு அவனோட சூத்து வாங்கி அவன் திருப்பி திருப்பி பேசுவான். திருப்பி என்ன ஊர் மேல போக சொல்றா? அவன் சொன்னா நீ போய் போறவா போமா அங்க போமா. எல்லாம் எங்க அப்பாவை சொல்லணும். இவங்க ஒழுங்கா வந்து வேலை காட்டுற என்ன ஊர் மேல போக சொல்லுவானா? அட விடுமா. சொன்னா நீ போய் ஆடி என்ன ஊர் மேல போக சொல்லி உனக்கு அடுக்குமா? ஒரு அப்பா பெத்தவன் சொல்ற சாடி. சொன்னா போக மாட்டேங்குது. என்னப்பா செய்வோம்? பாக்குறவங்களா என்ன தவறா சொல்ல ஊர் மேல போக சொல்றேன்ப்பா. போய் தான் பாரு என்ன நடக்குது. அப்பா என்ன தவறா பேசுறான்ப்பா அவன். ஏய் என்னப்பா செய்யறாரு? எங்கே அவள் எங்கே அவளுக்கென்ன அகப்பட்டவள் அம்மா கொஞ்சம் எடுத்துருக்குமா? அம்மா குழந்தைப்பா கொஞ்சம் எடுத்துருக்குமா? ஆமா என்னால எந்திரிக்க முடிஞ்சாலும் எந்திரிக்க மாட்டேன். அம்மா அம்மா என்னவா என்ன திடீர்னு இப்படி சொல்ற? உள்ள அம்மா குடுகுன்னு ஓடாது குடுகுன்னு ஆட்டு ஆட்டு ஓடுவேம்மா. இவ்வளவு பிரமாதமா ஆடுவேம்மா. திடீர்னு இது போல சொல்றேன். என்ன பாச்சு இல்ல பாச்சு. அன்னைக்கு கூட நான் பரதநாட்டிய காலை தூக்கினேன். நக்கு இருந்து பார்த்தேன் தெரிஞ்சுச்சம்மா. இப்ப எதுக்கு முள்ளுன்னு சொல்றியே? நீ ஏந்துக்க முடியாத அளவுக்கு அந்த அளவு உன்னை கற்பாயிச்சாரு. சின்ன கதை கூட ஊதி ஊதி பெரிய கதையா முதனாத்தான் பலுவிட்டு வெடிக்கும். எவன் ஓட்டு போட வெடிக்கலாம் வந்து வச்சு மாட்டேன். அம்மா என்னுடைய அப்பா என்ன குடிப்பதில் தவறு செஞ்சாருமா. அவர் ரொம்ப நல்லவருமா. அதனால அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு வைக்கிறேன். மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ மன்னிப்புல எனக்கு வேணாம். வேற என்ன வேணும்? எனக்கு கருப்பு வேணும். பங்கால விக்கிறான் போய் 1.5 கிலோ வாங்கி. கற்பு வேணும் கேட்டாக்கா நான் என்னமா செய்யறது? போயிட்டு கற்பு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப அதுக்கு நான் என்ன செய்யறது? எனக்கு தெரியாது. எனக்கு கருப்பு வேணும். கப்பா உள்ளது எடுத்து வாயிலா அது கற்பு. அது இது கற்பு ஒண்ணு மாத்திதா உங்களுக்கு தெரியாது. நான் உள்ள புந்தா பாத்தா என்ன மந்திதா இது போனா ஏன் புள்ள இருக்கு செதுக்கணும். உங்களுக்கு அந்த வாங்க முடியும். கோயில போய் பாப்பா செதுக்குறா தானே. அதே விட்டு வச்சுக்கிறீங்க. அம்மா என்னுடைய அப்பா கற்பா இல்லைன்னா இல்லை சொல்லலாமா? அதுக்கு பேசாதீங்க. ஊரை போட்டாதீங்க. நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க பாரு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாரு. சொல்ல சொல்ல இந்த மாட்டு கால மாடு தமிழ்நாடு கிடையாது. ஆந்திரா தான். நல்ல காரம் தரமா பரோட்டாலாம் தின்னுருக்கும். ஓட்டறா ஏத்துமா டாடா ஏசில. என்னுடைய அப்பா கருப்பா இல்லைன்னு சொல்லலமா. கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நீங்க எது சொல்றதுனாலும் சரி. எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கு. சொல்யூஷன் தான. பங்கல் வாங்க போடியா. சொல்யூஷன் போட்டாடா. வாங்க தொடி போடல. அவ்வளவுதான். அப்பா என்னுடைய அப்பா கருப்பா இது உண்மைதானே? பாக்குற நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை தவறா பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க. நீங்க பயப்படுறீங்க, அழுவுறீங்க. அதெல்லாம் நீங்க மசிக்கப்படாது. ஐயோ
கேட்ட உடனே காது செவிடாக கூட என் கால் அப்படி தூக்கி ஒரு நல்ல வழி நான் கால் அப்படி போறா கேளுங்க. என்ன வழி? அப்ப சரி, எந்த வழியா இருந்தாலும் சரி. ஆமா. அம்மா, அப்ப சரி, உன் தண்டனை எந்த அனுபவிச்சா. வழியா இருந்தாலும் சரியா நைட் மேல் சுத்தி நடக்கலாம்னு பாக்குறீங்களா கவுன் எப்படி சுத்த விட்டாம வரும் உங்களை போட்டில் அவள் தூங்கி அந்த அவளுக்கு தெரியாது அவளுக்கு எனக்கு தெரியாது, நான் இஸ்ரேல்ல இந்த ரோடா அந்த ரோடா ரவுண்ட் அடிச்சு சுத்தி கேட்டாங்க அம்மா, என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கலாமா? என்ன? திருமண வயது ஒரு வாயை மூடுங்கப்பா. திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு அவளை கட்டி பிடிச்சு பாக்குறவங்க கேவலம் பார்க்கறது, சாரம் கருப்பு போயிட்டு கத்துற அந்த பெண்ணு வந்து என்ன தப்பு? மதுவறிந்தது உண்மை மனசார்ந்த எந்த பெண்ணையும் கிடைக்கும் ஐயோ, வாயை மூடுறீங்களா நீங்க? அந்த பெண்ணை நீங்க கருப்பா இருந்தாங்க எல்லாரும் கண்ணால பார்த்து போய் அவர் சண்டை போடாது நல்ல மனுஷன் அவர் மேல எந்த தப்பு இல்ல தப்புல உட்கார்ந்துட்டான் இந்த மாதிரி தப்பு பண்ண உங்க அம்மா எப்ப செத்தாங்களா அப்ப ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் நீ பண்ணி வைக்கல காஞ்சி நந்தாரு அம்மா கொல்ல கூத்துட்டாரு அவர் ரெண்டாவது கேட்டாரா? அவர் கேக்குறா வெட்டு வா தலான் வர மாட்டா பார்த்தா நான் தலான் தூக்கி போயிடுது ஏன்? உம்மா நஞ்சி வராட்டி திக்கிறாரு பஞ்சிலா வெளிய வந்து என் காலை கண்ணா பட்டு பெட்ரூமுக்கு பஞ்சு அந்த வரக்கூடாது. பஞ்சு வராத அம்மா, சேர்த்தம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கலாமா? இது விட்டா வேற வழி இல்லம்மா. நான் என்ன செய்ய? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க. இல்லம்மா, நீங்க பேசுறது நியாயமா பேசுறீங்களா? இல்ல ஒரு முறையா பேசுறீங்களான்னு கேக்குறேன். என்னம்மா செய்யுது? நான் ஒண்ணும் என்ன செய்யுது? உங்க அப்பா என்ன கற்பழிச்சுட்டாரு அதனால கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க ஆமா. நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க இது ஒரு எடுத்துக்காட்டு தான் டேய், கம்ப்யூட்டர்ல என்னடா எடுக்கறான்? பயப்படுறான். அதான் ஏத்துக்காது சொன்னாங்க அவன் என்ன எடுத்துக்க சொன்னா நீ என்ன எடுத்துக்கறீங்க? உங்க அப்பா என்ன ரேப் பண்ணிட்டாரு அதனால கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க இதே அது இருக்கிறாரு அந்த ப்ரோ ஏய் புருவானா சாய்டுல படுத்தானே ஏதால நான் ரெண்டு வாங்கி கொடுத்தேன் அது பகலே போட்டு திஞ்சிங்குது ஏடா, அது ஸ்டைல மேல மாடி திஞ்சிங்க பேரத்து மாட்டிக்கிட்டு நீ வாங்கிட்டு குத்துக்கிற பொறி அப்படியே கொண்டாடா இருப்ப. என்ன தேடு ஆயா போட்டு வந்து பாத்துக்காடு. அப்படி ஒரு வேளை அவரு உங்களை ரேப் பண்றாரு நான் ரப்பா டேய், ரப்பா எப்படி பண்ணுவாரு பேடி ஃபேனே யார பாத்து எந்த வார்த்தை சொன்னீங்க நீங்க? அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன பண்ணி டேய், வாடி போடுமா போதும். ஒரு வேலைக்கார பையன் அவனை சேர்த்து டேய், வேலைக்கார அவனை சேர்த்து வச்சு பாத்தீங்க. என்னுடைய அப்பா அவனும் ஒண்ணா. என்னுடைய அப்பா இந்த நாட்டுக்கு மன்னர், அவன் என் நாட்டு காவலாளிக்கார பையன். அவனை சேர்த்து வச்சு பாத்தீங்க. என்ன நீ மன்னர் மன்னரை போல் நடந்து கொண்டாரு அம்மா ஏதோ ஒரு குடிப்போது தவறு செஞ்சா இல்லன்னு சொல்லலம்மா நானு. எனக்கு வேண்டாம் நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் ஒழுக்கம் முக்கியமா அவ்வா அவ்வா ஐயோ நெஞ்சலியா என்ன பாருங்க என்ன வலிக்குது இல்ல இல்ல சொன்னோனே மாத்தியா நெஞ்சி அப்படிங்கிற குடிச்சு வைக்கிறேன். இன்னொரு முறை அவனை என்னுடைய அப்பா கூட சேர்த்து வச்சா பேசாதீங்க உங்க மாட்டீங்க. அப்பா கடினா என்னமா யூஸ் மா நீ கவலைப்படாதம்மா தெத்து நீ கவலைப்படாத உன் நிலத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது உன் நிலம் அப்படியே இருக்கும் உன் நிலத்துக்கு சேதாரம் கிடையாது ஆமாமா உன் நிலம் அப்படியே இருக்கும் ஏன் எப்படி? என்னால போய் கலப்ப தேவரு தெரிஞ்சு போச்சு பாரு ஏய், நீ வாயப்படுறா. அவங்களுக்கு நிலை இல்ல, வீடு வாசல் இல்ல, கரகாட்டம் ஆடி போய்க்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ நிலை இருக்குதுன்னு சொல்றீங்க ஓ என்ன? காக்காளி வச்சுக்கிறாங்க அதுல 10 பேர் நிக்கிறாங்க நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன் அது யார்கிட்ட விட்டான் ஆமா பாரு டீசல் போட்டு அவனே ஓட்டுறான் போஸ்ட் கலப்பில் அடிக்கிறான்றான் எட்ட காட்ட மாட்டான் இது முதல்ல அடுத்த பிடிக்கல பண்ணுது. கூட்டாளி ரெண்டாவது நானு ஒண்ணு மூணாவது ஆள் செட் ஆகல. இல்ல வரல அண்ணா, ஏதோ நிலை இருக்குதுல இருக்கு. அதை வச்சு போய் வேணாமா அது வேணா பொழைக்க மாட்டேன் நான் ஒழுக்கமா வாழணும்னு ஆசைப்படுறேன் ஐயோ ஐயோ என் நெஞ்ச பீஞ்சு எடுக்கிறாளே நீ மட்டும் புரிய மாட்டேன் வரியா அம்மா, என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. காஞ்சி எலுமிச்சு பாய் திருமண வயதுல ஒரு மகன் இருக்கிறப்போ திருமணம் ஆஹா எனக்கு வேண்டாம் அம்மா, என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா இந்த சொத்து, சுகம், நாடு, நகரம், அரண்மனை மீண்டும் வராது அவரு இந்த மகாராணி நகரமா எனக்கு வேண்டாம் அம்மா நான் சொல்ல மகாராணி நகரமா வேணாண்டியம்மா. கால் மேல காலு போது நாட்டு ஆளலாம் மணி. ஐயோ கடவுளே அந்த அரண்மனைக்கு வந்து நான் காலை போட்டு காலை ஆட்டுறதுக்கா வரேன் நீ கால ஆட்டு
ஏன் சிரிக்கிறாங்க? தாலாட்டுன்னு சொல்ல ஒண்ணு அவங்களே சிரிக்கிறாங்க. நான் உன்னுடைய கால்ல விழுந்து கேட்கிறேன். என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் ஐயோ, செய்ய மேடம் 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 நல்லா காய்ச்சி பொம்பளை கண்ட மாதிரி. பொம்பளை எங்க அப்பா திருமணம் பாவாடை ஒரு எதிரி திருமணத்துக்கு சொன்னா பாவாடை ஒரு நான் விட மாட்டேன். சரி பொம்பளை கட்டிக்க விடு. இதே போட்டா ஒரு பத்தல சந்தானம் பேண்ட் போட்டு நம்ம பாவாடை அவுத்து பாவாடியா வந்தாலும் சரி பாக்குறவங்க நகைத்தாலும் சரி. அவர்தான் ஜிஜிங்க எவ்வளோ ஆண்டோர்கள் சான்றோர்கள் இருக்கிறாங்க. உன்னை போன்றோர் இருக்கிறார்கள். அப்படி யாரும் வரல. இல்லைன்னா விடு. நான் ஒரு விஷயம் சொல்லணும். இன்னும் சொல்ல போறேன் கேளுமா. உங்க அப்பாவை நான் கட்டிக்கிறேன். மத்தவங்களை வச்சுக்கிறேன்றியா? ஒன்று சொல்ல தெரிஞ்சு நம்ம கட்டிக்கிறோம். அப்படி இல்ல எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னமோ சொல்ல போறேன் உசார கேளுங்க. கோலை விட்டு ஆட்டுவேன். இல்ல சாமாத்தில நிறைய கோலு சாமத்தில் என்ன பண்ணுவான்? கோலு சூப்பர் மேடம். சின்னதா குச்சினாக்கா பாய மூடுறீங்களா? அப்படி ஒரு வயசுல பெரியவர் தான். ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இல்ல ஒரு பதவியில பெரியவங்களா இருந்தாலும் சரி. இல்ல ஒரு வாழ்க்கையில பெரியவங்க எப்படி அப்படி ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் அனுபவத்துல பெரியவங்க எப்படிலாம் வாழ எப்படிலாம் என்னடா ஓ ஃபீல் பண்ணல வாடா சிச்சா வாடா என்ன பண்ற மூடுறியா? வாய் மூடி என்ன பண்ணு எப்படிலாம் வாழலாம்? ஐயோ இந்த பக்கம் போனாங்க தான் பிச்சிங்க வரமா அம்மா வந்துச்சா வந்தா ஏமா சின்னதா சிக்கனடா வந்துச்சா அப்ப பிரச்சனை கிடையாது அது வராதுன்னா தான் பிரச்சனை ஆமா கேஸ் போவோம் போடா. அப்படி ஒரு வயசுல பெரிய ஒரு பயவர்ல எனக்கு ஒரு அப்பா முறையில் இருக்கிறார். ஆமா அது பள்ளி அதாச்சும் ஃபீல் தான் பண்றது. அப்ப நாங்க என்ன பண்ணோம் பேசுமா ஒரு மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழணும். அப்ப அவனா நீதிக்காக வாழணும் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செஞ்சா அந்த வேலை சட்டு அது மாதிரி அவரு மாலை போடுறேன் நான் தாலி போடுறேன் முதல்ல இப்படிதான் சொல்ல வேண்டாம் வேண்டாமே. நடந்தது ஒரு வார்த்தை நீ சொல்லு. என்னை எப்படி சொல்லுவ? வாயாலதான் சொல்ல வேண்டும்.
போடா போடா வக்கீல் ஆட்டம் ஐயோ கடவுளே. சாப்பாடு ஏன் கேப்பாத்து சாப்பிடுறாங்க, குனிஞ்சு சாப்பிடுறாங்க தெரியுமா? ஏன் தலை குடிச்சு சாப்பிடுறாங்க? ஆமா, நமக்கு அரிசி தருது பூமி, அதுக்கு வணக்கத்தை சொல்லதான் குஞ்சு சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிடுறாங்க? குஞ்சு சாப்பிடுறாங்க. தண்ணி ஏன் நிமிர்ந்து சாப்பிடுறா தெரியுமா? ஏன்? அண்ணாந்து நமக்கு தண்ணி கொடுப்பது யார்? ஆகாயவாணி. அதுக்கு நன்றி சொல்வதற்காக அண்ணாந்து குடிக்கிறார். சரக்கு மட்டும் என் சரக்கு மட்டும் என் கண்ணை மூடின்னு குடிக்கிறாங்க தெரியுமா? ஏன்? என்னைக்கு இருந்தாலும் அதனால தான் அவன் கண்ணை மூட போறான். அதனால தான் முதல்ல ஆண்டவா, தாலி அறக்கும். பாதுகாப்பா வச்சிருக்க ஐயா. இங்க பாருங்களேன், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் உள்ள போனேன்ல, அந்த விஷயத்தை சொல்றதுக்கு வாய கூசுது. புளிமலை சாப்பிட்டியான்னா ஒரு வாரம் சாப்பிட முடியாது. என்ன நடந்துச்சு? போடா. நான் உள்ள போனேன்னா நீங்க சொன்னீங்களாமே, ஆமா, அவர் மாலை போட்டா நான் தாலி போற முதல்ல யாருனாங்க? முதல்ல யாருன்னு சொன்னீங்க. உள்ள போன உடனே டீ கடைக்கார உள்ள இருக்காரு. என்னது டீ கடைக்காரா? என் பேர் நந்தன். நந்தானா? எனக்கு கல்யாணம் ஆகல. அவளையா? நான் ஒண்ணு முதல்ல பத்து மணி எழுத பயிர் மற்றும் அண்ணா நந்தானா எங்கேடா? ட்ரை பண்ணி பாரு. அம்மா நல்லா பாத்துங்க. வா 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 வா. முதல்ல இருங்க. எல்லாம் நல்லா பாத்தீங்களா? கல்யாணம் அந்த பாத்தீங்களா? பாத்தீங்களா? எல்லாம் பாத்தீங்களா? பாகல. தாலி எடுத்து கொடுத்தது யாரு? நான் தான் கொடுத்தேன். இப்ப அவர் என்ன பண்ணாரு? தாலி போட்டாரு. ஆனா 3 முச்சு போட்டது நானு. என்ன சொன்னா அவரு சொன்னாரு. வாய போடுறா. மாலை போட்டவனாரு, தாலியை போட்டவனாரு, முதல்ல போட்ட தாலி முச்சு போட்டது நானு. மாட்டி விட்டுது. அப்ப டீ கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? யாரு? நான் இருந்தவன் மதுவருந்திய விதியின் விளையாட்டு எனக்கு மலர்வார். ஒரு கொற்றவர் ஒரு தவறை செய்தார், அடுத்தவர் குற்றத்தை நான் சுட்டிக்காட்டி தணிக்க முடியாது. இறைவனால் வகுக்கப்பட்டமான திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கிற போது தன் தந்தைக்கு திருமண மகள் செய்து வைத்திருக்க வேண்டும். மகள் தந்தைக்கு திருமணத்தை செய்து வைத்தால் நிரூபித்து வேண்டும். என் நாட்டுக்கு வந்த தெய்வம் எனக்கு மகள் மட்டுமல்ல. இந்த மலர் மாலை கொண்டு சென்ற ஒரு தாய் வந்து விட்டாடிய மணிமேகலை அவன் உருவப்படத்துக்கே சரிங்கப்பா. அப்பா நீங்க சந்தோஷமா இருங்க. நான் மலவன போயிட்டு வரேன்ப்பா. மன்னா, திருமணம் நல்ல முறையில் முடிந்துவிட்டது. நாட்டிற்கார் என்று அலட்சப்படுத்தாமல் முதலிரவு நகமும் சதயம் போல் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். முப்படை தளபதியாளர் வந்தார். கைகுடு கொடுத்து வச்சவர் வரி குதிரை ஏற போறேன். மாட்டு வண்டி பல்சு பின்னாடி வந்தான். அந்த பையன் முத்தம் மனம் பிராண்டி பீரி ஏன்டா பல்சு முறிக்கிடாத. மதுவதி வந்தான். மதுவதி வந்தான். யோ தொப்புல தொப்புல யோ பாயா யோ பாயா போச்சா ரொம்ப நேரம். பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே எனக்கு தெரிஞ்சு போய் சொன்னாலும் அதை நம்ப மாட்டேன். அது மாதிரி உன் வாழ்க்கையில பின்னாடி என்னமோ நடக்குது. வாழ்க்கையில பின்னாடி பார்க்காத, முன்னாடி. அப்ப உனக்கு கிச்சன் இல்ல, உன் வண்டி அவனா ஓட்டிங்க. நீ போட்டி விட்டு ஓட்டிங்க. என்ன வண்டி சொல்ற? வண்டி தான் இந்த காரை விடு. இது பாரு, நான் சொல்றேன் உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். எங்க? நெமிலி பஸ் ஸ்டாண்ட் இடம். ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணிலே நிலமாகிறது.
அவள் கண்ணை பருவத்தை விட்டு மங்கை பொழுது போது அவளுக்கு ஏற்ற வரதை பார்த்து மனமுடித்து 2 இருதயங்களும் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள் நடப்பது சாந்தி முகூர்த்தம். நான் ஜோதுல டேய் நான் ஜோதுல சரி கேட்டாதீங்க. சூப்பரா சுத்திது மைக்கா மைக்கா முதல்ல வாயில வைக்கணும் ஐயா சரி பாத்து வண்டி ஓட்டுற அது பல்சர் வண்டி முறிக்கிட்டு அதை மேல தூக்கி நிக்கும் வேற வண்டி இந்த வண்டி வேற காலை பாத்துக்கிது எதின் மேல் கையை பாத்துக்கிது எதின் மேல் பல்ல பாத்துக்கிது எதின் மேல் மூஞ்ச பாத்துக்கிது மாமா தலைய மறக்காத நான் போய் வரேன் பாத்து ஒரு நல்லதே பண்ணு. வர டேய் முடியாத பேர் தாழ்மதி. எனக்கு ஒரு ஆசை. ஆசையா மனிதனுக்கு சொல்வான். நான் மாமான்னு கூப்பிடலாமா? திருமணமே நடந்து விட்டது மாவான்னு சொல்றதே இருக்கு சந்தேகம். விரைவிலே கேட்க முடியாத பேர் தாழ்மதி. என் உறக்கத்தை கலைத்த உலகழகி, என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கலை. எப்படி இருக்கு? சித்திர மாதத்து விசித்திரமாகும் வைகாத்திரி ஓடி வருகின்ற வைவாக காற்றாக ஆடி மாதத்து தாவணி மாட்ட கனவாக ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவியர் இடையாகவும் ஆவணி மாதத்து அற்புதமாசி மாதத்தின் புனிதமான மலராக ஐ பசியில் ஐயம் என்று தூரக்கூடிய மழை துளியாக கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையை நீ ஒரு திருவிளக்காக மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மத்திய கை பிறந்தால் அப்படியா? நீ உரிக்க வைத்த ஒரு தங்க சிலை போல மணி மாளிகைதான் மணி மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன சரணம் என்ன அன்பு காணிக்கத்தான் கண்ணே அன்பு காணிக்கத்தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தான்